Victor Hugo, Tomorrow at Dawn, and welcome to Ilakem Literature. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டு வைங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த போயத்துக்குரிய எஸ்ஏயை வீடியோடைய எண்டில் கொடுத்துருக்கேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த போயமில் விக்டர் ஹியூகோ வந்து 3 குவாட்ரைன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து எந்த ஒரு ரைமிங் ஸ்கீம்ஸோ மீட்டர்ஸோ இந்த போயத்தில் வந்து யூஸ் பண்ணல. இந்த போயமுடைய டைட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டுமாரோ அட் டான். அவர் வந்து அடுத்த நாள் அதிகாலையில் ஒரு விஷயம் வந்து செய்ய போறாரு. அது வந்து என்ன விஷயம்ன்ற விஷயத்த தான் இந்த போயம்ல போயட் வந்து சொல்றாரு. அடுத்த நாள் அதிகாலையில விக்டர் ஹியூகோ எங்க போறாருன்னா அவருடைய லவ்ட் ஒன் இருக்கக்கூடிய சமாதியை பார்க்க போறாரு. இந்த போயம் எழுதுறதுக்கு முன்னாடி விக்டர் ஹியூகோவும் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் ஒரு டெரிபிளான ட்ராஜடியை வந்து சந்திக்க வேண்டியதா இருக்கு. 1843ல விக்டர் ஹியூகோ உடைய டாட்டரும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் மூழ்கி இறந்துடுறாங்க. அவங்களுக்கு ஒரு கிரேவ் வந்து இருக்கு. அந்த சமாதியை தான் இப்போ விக்டர் ஹியூக்ஸ் பார்க்க போறாரு. அவர் அங்க போறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கறாரு, அவர் எவ்வளவு ஃபோக்கஸ்டா இருக்காரு என்ற விஷயத்த இந்த போயம் மூலமா போயட் வந்து சொல்றாரு. ஃபர்ஸ்ட் குவாட்ரைன் எப்படி வந்து ஓபன் ஆகுதுன்னா, அடுத்த நாள் அதிகாலை கண்ட்ரி சைட்ல இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறப்போ நான் வந்து என்னுடைய பொண்ணு இருக்கக்கூடிய சமாதியை பார்க்க போறேன்னு சொல்றாரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து தெரியும் அங்கதான் வந்து அவ வெயிட் பண்ணிக்கிருப்பா. நான் அங்க போறதுக்கு ஒரு காடு ஒரு மலையை வந்து தாண்டிட்டு போகணும். நான் என்னால அவளை மிஸ் பண்ணிட்டு இருக்க முடியலன்ற மாதிரி சொல்றாரு. செகண்ட் குவாட்ரைன்ல அவர் வந்து நடந்து போறப்போ அவருடைய சிந்தனை எல்லாமே வந்து அந்த சமாதியை பார்க்க போற நினைவோட தான் நான் வந்து இருக்க போறேன்ற மாதிரி சொல்றாரு. அவ்வளவு தூரத்துக்கு அவருடைய பொண்ணை வந்து அவர் வந்து மிஸ் வந்து பண்றாரு. போற வழியில என்னை சுத்தி என்ன நடக்குது அதை பத்தி நான் யோசிக்க போறதில்ல. எந்த ஒரு சத்தம் கேட்டாலும் நான் அதை வந்து கவனிக்க போறதில்ல. நான் மட்டும்தான் வந்து போறேன். யாரையும் வந்து நான் கூட கூட்டிட்டு போறது கிடையாது. நான் வந்து என்னுடைய ஹேண்ட்ஸை வந்து கிராஸ்டா தான் வந்து வச்சுக்கிற போறேன். அது வந்து ஒரு நல்ல பொழுதா இருந்தாலும் எனக்கு அது வந்து ஒரு இரவா தான் வந்து தெரியுது. என்ன காரணம்னா என்னை சுத்தி வந்து ஒரு சோகம் வந்து சூழ்ந்திருக்குன்ற மாதிரி செகண்ட் குவாட்ரைன்ல சொல்றாரு. தேர்ட் குவாட்ரைனை போயட் வந்து எப்படி ஓபன் பண்றாருன்னா, நான் வந்து அந்த பொன் மாலை பொழுத வந்து ரசிக்க போறது கிடையாது. ஹேர் ஃபிளர்ன்ற இடத்த நோக்கி போகக்கூடிய எந்த ஒரு படகையும் நான் ரசிக்க போறது கிடையாது. நான் வந்து நீ இருக்கக்கூடிய இடத்துக்கு வருவேன். உன்னுடைய சமாதிக்கு நான் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா அங்க வந்து உனக்கு பிடிச்ச பூக்களால செய்யப்பட்ட ஒரு பொக்கேய உன்னுடைய சமாதி மேல வந்து வைப்பேன்ற மாதிரி சொல்லி இந்த போயத்தை வந்து கம்ப்ளீட் பண்றாரு விக்டர் ஹியூகோ. Tomorrow at Dawn is comprised of 3 quatrains with no fixed rhyme scheme or meter. Tomorrow at Dawn is a poem about intense grief as it follows the journey of a speaker on a visit to the grave of a loved one. Unfortunately, the poem was inspired by a terrible tragedy endured by Victor Hugo and his family. In the fall of 1843, his daughter and her husband drowned. The writer was blindsided by the event, and it became a fixation in his poetry for years afterward. This poem was written just 4 years after she passed and offers a glimpse into Hugo's struggle with such acute heartbreak and sorrow. Like many of his works, his exquisitely empathetic illustration of such painful and complex emotion is a lasting element of the beauty found in his writing. Tomorrow at Dawn by Victor Hugo follows a heartbroken speaker who journeys to visit the grave of a loved one. Tomorrow at Dawn is a short poem that presents poignantly one person's struggle with the death of a loved one. It opens with the speaker addressing the dead and explaining their intention to set out for their burial site in the morning, expressing morose desperation when they imagine themselves on their journey, intentionally ignorant of anything other than the pain of their grief. From the mundane to the beautiful, the speaker assures their dead loved one that they will not see or contemplate anything except their arrival at the tomb. Once there, they will place a bouquet of green holly and of flowering heather upon the grave, a bittersweet symbol of both their still flowering love and memory of the dead.